1999 ஜூலை 23 எல்லாருக்குமே தெரியும். மாஞ்சோலையில் போராட்டம் பண்ணும்போது நடந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் இறந்து போனாங்க. ஸோ இந்த மாஞ்சோலை தொழிலாளர்கள் எதுக்காக போராடினாங்க அப்படின்னா, தனக்கோட தேயிலை தோட்டத்தில் தன்னோட ஊதிய உயர்வுக்காக தான் போராடினாங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கு முன்னாடியே மாஞ்சோலையில் பல வருடங்களாக இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் போராட்டங்களும் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழலில் மாஞ்சோலையில் ஒரு கொலை நடக்குது. அந்தோணி முத்துன்ற ஒரு சூப்பர்வைசரோட கொலை நடக்குது. இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட முதல் குற்றவாளி ஜோசப் அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்ட ஒரு நபராக இருக்காரு. ஸோ இந்த போராட்டத்துக்கோட நேரடி சாட்சியும் இவர் தான். ஸோ மாஞ்சோலையில் என்ன நடந்துச்சுன்றதை விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே மழை காலங்கள்ல அட்டை நிறைய எங்கே வரைக்கும் எங்களுக்கு அடிக்கும், மூக்குலாம் சில நேரம் போயிடும். பெண்கள் தான் மிக மிக குடும்பம். அவங்களுடைய சாக்கெல்லாம் கட்டி அந்த கொங்கானிலாம் போட்டு மனைக்குள்ளே எடுக்கையில் அந்த தேயிலை தோட்டத்தில் எடுக்கையில் அவங்கள மாதிரி ஒரு கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் டீ ருசியாக சுவையாக குடிப்பாங்க. காவல்துறை ஜோஸ் தானே எல்லாத்துலேயும் முன்னோடி நிற்கிறான். ஜோஸ் ஆனால் அவங்க மனைவிக்கோ மகளுக்கோ யாரு கொலை செய்தார்கள் அந்தோணி முத்தை என்பது இன்றைய வரைக்கும் அவருக்கு கேள்விக்குறிதான். ஏன்னா அடுத்தவங்க வீட்டில் நான் சோறு சாப்பிட்றேன், ஏன் சுதந்திரமா சாப்பிடலாம்? அவங்களுக்கு எல்லாருமே கல்வி முக்கியம். கல்வியில் நீ உயரு, எத்தனையோ கல்வி இருக்கு, படி. அருவா மட்டும் எடுக்காத என்னைக்குமே. வணக்கம்ண்ணா. வணக்கம். ஜோசப் அண்ணா இவரும் அதே மாஞ்சோலை எஸ்டேட்ல ஒரு தொழிலாளியை வேலை பார்த்தவர். அதன் பிறகு நடந்த ஒரு சம்பவம் இவரோட வாழ்க்கையே மாத்திருச்சு. என்ன மாஞ்சோலை இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டில் ஒரு மர்மமாக தான் இருக்கு. என்னதான் மாஞ்சோலையில் நடந்துச்சு, அந்த 99 98 என்னவா இருந்துச்சு, நீங்க வேலை பார்த்த காலகட்டம், நீங்க எப்படி தோட்டத்துக்குள்ள வேலைக்கு போனீங்க, என்னெல்லாம் அவங்க சொல்லுங்களேன். பூர்வீகமா அங்க போய் குடியிருக்கிறோம். ஓகே. அந்த இடத்துல அதாவது கிட்டத்தட்ட நான் பிறந்தது, எங்க அம்மா எங்க அக்கா, மூத்த அக்கா பிறந்தது, சின்ன அக்கா பிறந்தது, அதுக்கடுத்து அண்ணன் பிறந்தது, அக்கா பிறந்தது, நான் பிறந்தது. எல்லாருமே தலைமுறையாக அங்க வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கோம். எஸ்டேட்டுக்குள்ளே. அப்பா காலம் முடியல, ரிட்டையர்ட் ஆக போறதுக்கு முன்னாடி நான் டெம்பரவரி வேலைக்கு ஜாயின் ஆகிறேன். அப்பாவுக்கு அன்னைக்கு 40 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 42 ரூபா சில்லறை தான் சம்பளம். என்ன வருஷத்துல? 92. உங்க அப்பாவுக்கு அப்போ 50 வந்துட்டு இருக்கு. ஆமா. அப்போ அவங்க நான் 30 வருஷம் சர்வீஸ் 40 வருஷம் சர்வீஸ் முடியுதாங்க. அவங்களுக்கு 42 ரூபா சம்பளம் உயர்வு தான் கொடுக்குறாங்க. அப்போ நான் அங்கே நிரந்தர தொழிலாளியாக இல்லாமல் மறைமுக தொழிலாளி டெம்பரவரியாக அங்கே வேலைக்கு போகிறேன். ஓகே. போகும்போது அதே எனக்கு 52 ரூபா, சாரி 42 ரூபா. அப்போ எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு என்ன ஒரு நிலையான ஒரு சமநிலைப்படுத்துதாங்க. ஒன்று ஏற்றத்தாழ்வு இருக்கணும். அப்போ எல்லாரும் ஒரே நிலைப்பாடு தானே. டெம்பரவரிக்கும் அதே சம்பளம், நிரந்தர பணியாளருக்கும் அதே சம்பளம். அப்போ புதுசாக ஒருத்தர் வந்தாலும் அவருக்கும் அதே சம்பளம்னா என்ன இருக்கு? அதாவது லேபர் ஆஃபீஸர் இன்னைக்கு நீங்கள் 10ஆம் காட்டுக்கு குழந்தை எடுக்க போங்க, 20ஆம் காட்டுக்கு களை வெட்ட போங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வேலைப்பளு போகும்பொழுது தான் நாங்கள் கூலி உயர்வு கேட்டு நிர்வாகத்தை கேட்குறோம். அப்போ இதை அந்த நிர்வாகம் ஒரு சில நபர்களை பழி வாங்குறதுக்காண்டி இங்கேருந்து மாஞ்சோலையிலேருந்து காக்காட்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. மாஞ்சோலை எஸ்டேட் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து காக்காட்சி அரசு 2வது, அதுக்கடுத்து 4 முக்கு இருக்கு, அதுக்கடுத்து குதிரைவட்டி இருக்கு, இதுக்கு உடையில ஊத்தி எஸ்டேட் இருக்கு, அதெல்லாம் கோதையாருங்கிறது கவர்மெண்டோடது. ஓகே. கோதையார். அப்படி ஒரு காலகட்டம் வரல. சில குறிப்பிட்ட நபர்களை மட்டும் நீங்க 250 கிலோ உரம் போடல, அதாவது நிர்ணயம் பண்ண அந்த வெள்ளைக்காரன் பிரிவில் நிர்ணயம் பண்ண உரம் 150ல இருந்து 170 வரைக்கும் தான் அந்த நிர்ணயம் பண்ண உரம். அதாவது நாங்கள் அந்த தேயிலை செடிக்குள்ளேயும் முள்ளுக்குள்ளேயும் அந்த அட்டக்கடி, அந்த பாம்பு கிடந்தாலும் அதுக்குள்ளே என்னங்கிறத நாங்கள் நீக்கி பார்த்து எங்களால் பயணிக்க முடியாது. அந்த இடத்துல நாங்கள் உரம் போடாதான் அப்படி பார்ப்போம், அதை சல்லுன்னு எடுத்து அள்ளி போட்டுவோம். அந்த இடத்துல எங்களை அதிகப்படியான சுமையை, அந்த வேலைப்பளுவை அதிகரித்து எங்களுக்கு டாஸ்க் இவ்வளோ தான் போடணும் அப்படிங்கிற முடியாதுன்னு ஒரு பக்கம் நம்ம போராட்டம் பண்ணையில். அப்போ இவங்களாம் போராட்டம் பண்ணாங்களோ, அப்போ இவங்கள காக்காட்சிக்கு
ஓ, நீ இந்த இடத்துல இருந்துக்கா, காக்காட்சிக்கு டெய்லி போயிட்டு வா வேலைக்கு அப்படின்னா அது ஒரு பயங்கரமான கொண்டை வள ஊசியாவே ஃபுல்லாகவே இருந்து மேலே தான் அந்த காடு இருக்குது, உயரமான இடத்துல தான். ஓகே. அது கொஞ்சம் குளிரும் அதிகமான இடம், மழையும் அதிகமாக பெய்யும், அங்கே அட்டைகள் அதிகமாக சாத்தியம். அங்கே தான் ஆர்கானிக்கினுடைய தேயிலை 1 கிலோ அன்னைக்கே 1200 என்னமோ வந்தது 1 கிலோ தேயிலை ஆர்கானிக்னு சொல்லி. அங்கே ஒரு தனியாக ஷிஃப்ட் வச்சுருந்தாங்க. ஓகே. அங்கே அனுப்பிடுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் 7 மணிக்கு சமையல்லாம் பண்ணி 4 மணிக்கே எந்திரிச்சு 7 மணிக்கு போனால் தான் அந்த இடத்துக்கு அவங்க வந்து 8 மணிக்கு போய் நிற்க முடியும். இதுக்கு ஊடையில் இல்லை நாங்கள் 8 மணிக்கு 7:30க்கு பிந்திட்டோம் அப்படின்னா, 7:45 8 மணிக்கு பிந்தியாச்சு அப்படின்னா, அங்கே உள்ள ஃபீல்டு ஆஃபீஸர் வந்து 67 இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, செக் ரோல் நம்பர் 67 உங்களுக்கு வந்து வேலை இல்லை போங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் போயிட்டு நாங்கள் மனசு உடைஞ்சி நாங்கள் வருவோம். ஐயா வேலை கொடுங்க, மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணிடுவோன்னு ஒன்று நம்ம சோக்கா நோட்டீஸ்னு ஒரு நோட்டீஸ் சொல்லுவாங்க, அதாவது சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. சோக்கா நோட்டீஸ் கொடுத்து ஒன்று வச்சிருவோம் பார்த்துக்கா, புரிதல் முன்னாடி போங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் போய் துரைன்னு தான் சொல்லலாம் அவங்கள. துரை எங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு துரை அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு தான் அவங்கள்ட்ட கேட்போம். அப்போ இந்த ஃபீல்டு ஆஃபீஸர் இங்கிலீஷில் சொல்லுவார். நாங்கள் வந்து படிக்கிறது எங்களுக்கு வந்து படிப்புங்கிறது வந்து என்ன மாதிரி ஆளுகள் இல்லை, எங்கள் அண்ணெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, அங்கே படித்து பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. எங்கள் தாய்ங்கப்போ யாருமே படிக்கலை, கல்விங்கிறது யாருக்குமே கிடையாது. அவங்க வேலைக்கு போகிறாங்க வராங்க, இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அதாவது கிட்டத்தட்ட சிறை வாழ்க்கை தான் அது. வந்து என்னங்கிறது யாரும் வந்து அங்கே வந்து யாரும் மேலே வந்து பார்க்க முடியாது, கீழே வந்து நாங்கள் தான் பார்க்கணும். அங்கே மழை 6 மாதம் மழை 6 மாதம் வெயில், அதில் வந்து யாருக்கான எந்த ஆபத்தும் இல்லை. அது வந்து இயற்கையினுடைய நீதி. அப்படி இருக்க கட்டத்தில் தான் இந்த பிரச்சனைகள் வரையில என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணல. இந்த சூப்பர்வைசர் வேலை வேணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது காட்டி கொடுக்கும் எண்ணம் எனக்கு தொழிலாளிக்கு வரும். நம்ம ஒரு அழகாகனா அப்படியே நேக்காக போயிடலாம், நம்ம கஷ்டப்பட வேண்டாம், அது ரைட்டருக்கு ஒரு கூஜா தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, கூஜா தூக்கிறதுக்குள்ள ஐடியா வரும். அப்போ 250 கிலோ உரத்தை நீங்கள் போட்டால் அவருக்கு ஒரு ஸ்தலமான இடத்த கொடுத்து, அந்த தேயிலை தோட்டத்தில் அருகில் இருக்க இடத்த கொடுத்து நல்ல ஒரு தளமான, அதாவது தளம்னா உங்களுக்கு எல்லாரும் சமதளமாக இருக்கும், அந்த இடத்துல கொடுத்து 250 கிலோ உரத்தை போட சொல்லி ஒரு வீடியோ எடுத்துருவாங்க. அன்னைக்குள்ள அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருவாங்க. ஏய் ஓ ஆள் போட்டான், நீ போடலாம், உன்னை டிஸ்மிஸ் சோக்கா நோட்டீஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த துரைங்கிற மேனேஜ்மெண்ட்டு சொல்லிடுவாங்க. அப்படி நாங்கள் டெம்பரவரி நாங்கள் போட்டுருவோம், போட்டு தாங்கணும். நாங்கள் ஏன்னா டெம்பரவரி தானே, நாங்கள் போட்டு தாங்கணும். பெர்மனன்ட் தொழிலாளி வந்து என்ன செய்வாங்கன்னா போட மாட்டோம்னு வழுக்கராக இருக்கவங்கள வந்து ஒவ்வொரு எஸ்டேட்டுக்கு மாற்றுவாங்க, பழி வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனால் இந்த 250 கிலோ போட்டவர் ஒரு பேனா பிடிச்சிருவார், சூப்பர்வைசர் வேலை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அப்படி இருக்கப்பட்டதில் தான் நேராக டாக்டர் கிருஷ்ணசாமியை சந்தித்து அவரை போய் சந்தித்து சொல்லுவோம், முறையிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. அன்பு டேனியல். ஓகே. அவங்க வந்து இன்னைக்கு அன்பு இறந்த 5ஆம் ஆண்டு நிறைவு அஞ்சலி முடிந்தது. அவங்க தான் போய் இந்த இடத்துல போய் முதல்ல சொல்லல. அப்போ தொழிலாளர்கள்ட்ட நான் சந்திக்கணும்னு சொல்லி ஒரு அன்பு டேனியல் யாரு? அங்கே தோட்ட தொழிலாளி. ஓகே ஓகே. அவருக்கு நமக்கு உறவுக்காரங்க, அவங்களுக்கு உக்கரங்கோட்டை ஊர். ஓகே. அப்போ அவங்க சந்திக்கல. அவங்க அந்த அன்பு தானியல் பாதிக்கப்பட்ட மாதிரி அவங்க ஒரு 10-15 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே. அந்த மாஞ்சோலை எஸ்டேட்ல மட்டும் இல்ல, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி இந்த 5 எஸ்டேட்லையும் பாதிச்சிருக்காங்க. அப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லல. அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் வந்து இப்படி உட்கார்ந்து உங்களை மாதிரி உட்காந்து கேட்குறாரு. இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது, யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது தைரியமாக சொல்லுங்கள், யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அனைத்து காவல்துறையும் வீடியோவில் இருந்து எல்லாத்தையும் சேகரிக்காங்க. அப்போவுமே ஆரம்பிச்சு ஓகே இவர் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கு, என்ன இங்கே துயரம் நடக்கு, உங்களுக்கு என்ன செய்யலாம், எவ்வளவு சம்பளம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைப்பாடை சொல்லும்போது நான் அப்போ அடுத்து என்னுடைய வாய்ஸ் நான் ஓங்கி பேச ஆரம்பித்தேன். காரணம் என் தாய் தப்பம் வேதனைப்படுறாங்க, எல்லா மக்களும் அங்கே உள்ள தமிழ் மக்கள் அனைவரும் வேதனைப்படுறாங்க. அங்கே மழை காலங்கள்லாம் அட்டை நிறைய எங்கே வரைக்கும் எங்களுக்கு அடிக்கும், மூக்குலாம் சில நேரம் போயிடும், சில நேரம் நம்ம மர்ம உறுப்புகளை, மனிதனுடைய மர்ம உறுப்புகளில் போயிடும். பெண்கள் தான் மிக மிக குடும்பம் அவங்களுக்கு. அவங்களுடைய சாக்கெல்லாம் கட்டி அந்த கொங்காணிலாம் போட்டு மனைக்குள்ளே எடுக்கையில் அந்த தேயிலை தோட்டத்தில் எடுக்கையில் அவங்கள மாதிரி ஒரு கஷ்டப்பட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் டீ ருசியாக சுவையாக குடிப்பாங்க. ஆமாம், அப்படி ஒரு காலத்தில் தான் இவங்க எல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் அங்கே என்ன வேலை நடக்கு.
அப்போ இங்கே வந்து இந்த மாதிரி பேறுகாலமான குழந்தைகளுக்கு பார்க்கறதுக்கு ஒரு பால்வாடி இருக்குது. ஆனால் அவங்கள வந்து பால் கொடுக்கறதுக்கு அந்த பால்வாடியை சுற்றி தான் வேலை கொடுக்கணுங்கிற ரூல் இருக்குது, கம்பெனி ரூல். ஓகே. இல்லை, ஆனால் 1:30க்கு அவங்களுக்கு வேலை விட்டுருவாங்க. எல்லாருக்கும் 4 மணிக்குன்னா அவங்களுக்கு 1:30க்கு விட்டுருவாங்க. அது பக்கத்திலே கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முதல் கோரிக்கை. அடுத்து அவங்க பேறுகால காலத்தில் இத்தனை மாதங்கள் அவங்க வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்கணுங்கிற 2வது கோரிக்கை. அடுத்து இவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரசமெண்ட்டாக கேட்கல. அடுத்து அதாவது இதுக்கு நகர்ந்து ஒரு ஆண்டு காலங்கள் வந்து இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி சந்திக்கிறோம். எங்களுக்கு அப்போ 60 ரூபா சம்பளம். கிருஷ்ணசாமி கிட்ட இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஒரு 150 ரூபா சம்பளம் வாங்கி கொடுத்தா நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களான்னு கேட்குறாரு. அப்போது 150 ரூபாங்கில, அதாவது நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா 150 ரூபானா 150 ரூபா அவன் கொடுக்க மாட்டான். நம்ம ஒரு அதிகமான கோரிக்கை வச்சா தான் அதில் ஒரு குறைச்சி கரெக்ஷன் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு வருவாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம செய்யலை. கோரிக்கை வர நமக்கு வலுப்பு இருக்கையில் இவங்க போலி நாங்கள் எந்திரிச்சு ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு தலைவலி மாத்திரை வந்து வலி மாத்திரை குரோசின் தான் கொடுக்குறாங்க, தலைவலி மாத்திரை குரோசின் தான் கொடுக்குறாங்க, ஒரு சட்டானி கொடுக்குறாங்க, வேறு இன்ஜெக்ஷன்லாம் அதே ஊசி தான் போடுறாங்க. வேறு எங்களுக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்புறதில்லை, எங்களை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்புறதில்லை, இவங்க இங்கேயே போட்டுருவாங்க. சில ஆட்கள் உயிர் போயிடுது, இப்படிலாம் சூழ்நிலை நடக்குது எங்களுக்கு அப்படின்லாம் பல்வேறு கோரிக்கைகள் சொன்னோடனே இதை எல்லாமே இதாகுது. அப்போது என்ன அப்படின்னு கம்பெனிகிட்ட பேசணும்னு சொல்லி ஒரு பேசுகிறாரு. கம்பெனி அதுக்கு ஒத்து வர மாட்டேங்காங்க. அப்போ மாஞ்சோலையிலேருந்தே நடைபயணம் எங்கே நோக்கி? கலெக்டர் ஆஃபீஸ் நோக்கி நடைபயணம்னு சொல்லி வராரு. டாக்டரும் சேர்ந்து நடக்காரு. ஓகே. அப்போது டாக்டர் சேர்ந்து நடக்கல. அன்னைக்கு அதில் அந்த பேச்சுவார்த்தையில் சரியான ஒரு முழுமையான ஒரு திட்டம் அமையலை. எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறோம், மனு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அதுக்கடுத்து நம்ம இப்போ பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கையில் முழுமையாக நம்ம வந்து வேலைக்கு போகணும், எல்லாருமே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்காரு. ஓகே. டாக்டர் கிருஷ்ணசாமி 5 எஸ்டேட்டும் கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு 4000 தொழிலாளிகள் இருப்பாங்க, 4000 தொழிலாளி இருப்பாங்க. ஓகே. அத்தனைவரும் ஒவ்வொருத்தரும் போல 6 மாதம் ஆகுது. அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி 6 மாதம் ஆகையில் தான் இவங்க எல்லாம் சூப்பர்வைசர் இந்த 6 மாதத்துக்கு வேலை போல இது பண்ணலாம். என்ன பண்ணீங்க அந்த 6 மாதத்துக்கு? இந்த இங்கே உள்ள கொடியங்குளம், மருதன் வாழ்வு, அக்கனாக்கியம்பட்டி, இப்படி ஒரு பல கிராமங்கள்ல இருந்து உள்ள மக்கள் எங்களுக்கு வந்து அரிசி பருப்பு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஓகே. தண்ணி இருக்கு, கரண்ட் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. அப்போ இப்படிலாம் சூழ்நிலை உருவாகி வேலைக்கு போனா ஃபேக்டரி எங்களையா இல்லை வேற ஃபேக்டரி எங்களை எல்லாமே ஸ்டார்ட் டவுன், எல்லாம் சடன் லாக் அவுட் அப்படின்னே அவன் என்ன பண்ணான்னா, நான் லாக் அவுட் பண்ணிடுவேன். அதாவது லாக் அவுட்னா சடன் நான் எல்லாத்தையும் நிப்பாட்டு அவங்களை டிஸ்மிஸ் பண்ணுவேன். பண்ணிட்டு நான் எனக்கு தேவையான ஆளை மட்டும் எடுத்துக்குவேன். ஓகே. சம்மதமா அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ் இது பண்ணோம். ஓகே. அப்பவும் இந்த மக்கள் போகையில தான் இந்த மேனேஜருக்கு, சூப்பர்வைசருக்கு, ஃபீல்டு ஆஃபீஸருக்கு அப்படி ஐயா சரிங்கய்யா நல்லதுங்கய்யா நல்லதுன்னு சொன்ன சரிங்கய்யா துறை சரி துறை நல்லது துறை அவங்க அங்கே இருக்காங்கன்னு ஒரு, அதாவது அது என்ன காட்டி கொடுக்கும் ஒரு தொழில் அப்படின்னு நம்ம அதை அன்னைக்கு நினைச்சேன். இன்னைக்கு அவனுடைய சூழ்நிலைக்கு அவன் போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ அதை சொல்லையில் இப்படி நடக்கல. அப்போ நீங்கள் வேலைக்கு வாங்கன்னு சொல்லி கம்பெனி கூப்பிட்றாங்க. அப்போது சூப்பர்வைசர் அந்தோணிமுத்து சூப்பர்வைசர்லேருந்து நிறைய சூப்பர்வைசர், ஒரு சில சூப்பர்வைசர்கள்லாம் அங்கே வந்து வேலைக்கு போகிறாங்க. கம்பெனி என்ன பண்ணுறான்னா முக்கியமான நபர்கள்ங்கிற ஒரு லிஸ்ட் எடுக்கிறோம். ஓகே. அதாவது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எப்படின்னா ஜோஸு, மணிவண்ணன், இப்படி முக்கியமான ஒரு குறிப்பான ஒரு சூழ்நிலையில் யார் யார் முன்னிலைத்து அந்த போராட்டத்தில் நிற்கிறாங்களோ போலீஸுடைய காவல்துறையுடைய உதவியால் எல்லா லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கையில் இவங்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு காவல்துறை கொடுக்குற ரிப்போர்ட்டு அவங்களும் அந்த ரிப்போர்ட்டை வச்சு இவங்களை போன டிஸ்மிஸ் பண்ணோம்னா நமக்கு சரியாக வருங்கிற ஒரு பொசிஷன் வரும். ஓகே. இதில் என்னென்னா அந்த 4000 பேர் 5000 பேரில் ஒரு 1000 பேர் டிஸ்மிஸ் ஆகிடும். ஓகே. அவங்க 5 எஸ்டேட்ல ஊருக்கு ஒரு எஸ்டேட்டுக்கு 200 பேர் அப்படிங்களாம் மாட்டிக்கிடுவோம்ல. அப்போ இவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டானா நான் அடுத்து வழக்கு போடணும், அதுக்கு பிரச்சனை பண்ணணும், அடுத்து நான் என்னுடைய சூழ்நிலைன்னா அப்போ மக்கள்லாம் சேர்ந்து விடக்கூடாது, அப்படிலாம் முடியாது, இவங்களை வேலைக்கு போகிறவங்கள நிப்பாட்டணும் அப்படின்னா அவங்க உறவுக்காரர் முதல்ல உறவு ரீதியாக போய் பேசுகிறாங்க. அங்கே இன்னொன்று என்னென்னா இங்கே அதாவது மாஞ்சோலை எஸ்டேட்டுகள் எப்படின்னா ஆர்சி, சிஎஸ்ஐ, இந்து, முஸ்லீம் 4 இருக்குது.
இவங்க எல்லாருமே எல்லார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் எல்லாரும் போவாங்கன்னு நான் ஏற்கனவே முதல்ல குறிப்பிட்டிருக்கேன். அப்போ அந்த சபையார் மூலமாக பேசுகிறேன். எப்பா அங்கே வாப்பா, பட்னி பசியாக எல்லாரும் இருக்கும், நீ மட்டும் வேலைக்கு போனோன்னா நான் எங்களுடைய நிலை என்னப்பா, ஐயா நமக்காக வேண்டியதானே போராடுறாங்க, நம்ம எல்லாரும் போடுறாங்க, நமக்கு சம்பளம் கூட்டி கிடைச்சா நல்லது தானேயா அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் பேசக்கூடாது. என்கிட்ட வந்து எனக்கு தெரியும், எனக்கு துறை என்ன பார்த்துக்கிடுவார், என்னுடைய ஃபீல்டு ஆஃபீஸர் என்ன பார்த்துக்கிடுவாங்க. அப்போ இப்படி போகையில் கூட 5 பேர் அப்படி போகையில் வந்து ஸ்ட்ரைக்கு உடையக்கூடிய, அதாவது 100% மக்கள் இருந்தால் மட்டும்தான் போராட்டம், இல்லைன்னா அரசாங்கம் ஒரு செகண்டில் முடிச்சு விட்ருவாங்க. அப்போ இதுக்கு கீழே இருந்து உத்தரவு வந்து பிறப்பித்து நம்ம மருதநல் வாழ்வு, ஊருடையான் குடியிருப்பு, திருநெல்வேலி ஊருடையான் குடியிருப்பு, சிந்துமுந்துறை, இப்படி மக்கள் வராங்க. இந்த மக்கள் வந்து என்ன செய்யலாம், அப்போ இவங்களை மிரட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவி வந்தது. வந்துட்டாங்களாம், ஊர்லேருந்து அருவாக்கம் போட வந்துருக்காங்களாம், ஏதோ வேலைக்கு போகாத அப்படின்னு அதில் ஒரு பயந்து அப்படியே நிப்பாட்டினவங்க கொஞ்சம் பேர். அதுக்கடுத்து இவர் மட்டும், இந்த அந்தோணி முத்து மட்டும், அவர் மட்டும் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டே இருந்தார். எனக்கு அவர் மச்சான். அந்தோணி முத்து எனக்கு உறவு முறையில் அவர் வந்து கல்லாமொழி முறையிலும் எனக்கு உறவுக்காரரு, ஒக்கரங்கோட்டை முறையிலும் எனக்கு உறவுக்காரர். அப்போ அந்தோணி முத்து வேலைக்கு போயிட்டே இருக்காரா, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருந்து ஒரு சில டீம்கள், அதாவது அங்கே எஸ்டேட்டில் வந்து யாரும் வந்து இந்த அருவாவை எடுத்து யாரையும் வெட்டணும், நோக்கணும், ஏதோ ஒரு சின்ன சண்டை போடணுங்கிற அவங்களுக்கு அந்த எண்ணங்கிறதும் கிடையாது, எண்ணங்களும் வராது, அவங்க யாரும் கிடையாது. அப்படி உள்ள சூழ்நிலை தான் அந்தோணி முத்தனுடைய அவருடைய படுகொலை வரும். அதிகாலையில் அந்தோணி முத்து வேலைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அந்தோணி முத்து படுகொலை வரும். அந்த படுகொலையில் இருக்கப்பட்ட என்ன முதல் அக்யூஸ்டாக, முதல் குற்றவாளியாக சேர்க்குறாங்க. எனக்கு பின்னாடி வந்து சூப்பர்வைசர் ஜெயபால், அதுக்கடுத்து சிங்கராயன் சொல்லி, அதுக்கடுத்து சாமுவேல், அதுக்கடுத்து மணிவண்ணன், அதுக்கடுத்து வேலுச்சாமி, அதுக்கடுத்து சின்னச்சாமி, அதுக்கப்புறம் ராபர்ட், இவங்களை எல்லாரையும் குற்றவாளி என்று காவல்துறை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அவங்க கிருஷ்ணசாமிகளை வந்து தூண்டுதல் பேரில் வந்து அவர்களை சேர்க்காங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி, பால் ரத்னசாமி பாரதியார், கிருஷ்ணகாந்த் யாதவ், மொத்தம் வழக்குல 11 பேரும் அறிவிச்சிருக்காங்க. அப்போ சட்டசபை ஓடிக்கிட்டு இருக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்ல டாக்டர் கிருஷ்ணசாமி சட்டசபையில முழுமையான இருக்காரு. டாக்டர் கிருஷ்ணசாமி வலைவீச்சு, போலீஸ் வலைவீச்சு அப்படிம்பாரு. அடுத்து ஜோஸ் விரைவில் பிடிபடுவார். தினமும் அந்த 98 பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் லைனில் வரும். ஆனால் என்னுடைய ஃபோட்டோ, என்னுடைய முகங்கள் யார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது, காவல்துறைக்கு யாருக்கும் தெரியாது. அதனால தான் நான் ரொம்ப காலமாக நான் வந்து எல்லா கிராமங்கள்லையும் தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இந்த அந்தோணி முத்தோட சம்பவம் எப்படி? அவர் காலையில் அவர் ஏற்கனவே 10 பேர் 20 பேரை வேலைக்கு கூட்டு போறாருங்கிறதுனால எல்லாருக்கும் அவர் மேல மிகப்பெரிய வெறுப்பாயிருச்சு. அவரை வந்து ஊரை விட்டு விலக்கி வைக்கணுங்கிற வெறுப்பாயிருச்சு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கையில ஊர் நாட்டினுடைய மக்கள் என்னன்னா, அதாவது ஊர் நாட்டு கலாச்சாரம் அப்பந்தான் அந்த கலவர பூமியாகி இருந்து அப்படி கொஞ்சம் அமைதியான நேரம். அப்போ ஏற்கனவே இந்த ஊர் நாட்டினுடையவங்க வந்து அப்போ எப்படி இந்த மாதிரி செய்யலாம். அப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து எல்லா ஊர்லேயும் டாக்டர் கிருஷ்ணசாமி, இந்த பகுதி ஓட்டப்பிராதம் பகுதி, தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம்னா டாக்டர் கிருஷ்ணசாமி இல்லாத கிராமங்கள் அல்ல. ஏன்னா அவர் வந்து எல்லா இடத்துக்கும் உடனே எல்லா இடத்துக்கும் சடனா. அப்போ அவர்கிட்ட போன பசங்க, அவங்ககிட்ட இருந்த ஆட்கள் ஊர் நாட்டினுடைய 19 மக்கள். அவங்க அங்க எஸ்டேட்டுக்கு வர்றதுனால நடந்த அந்தோணி முத்து படுகொலை. ஆமா, அதுல முதல் குற்றவாளியா என்ன சேர்த்துறாங்க. அது ஏன் அப்படின்னா, அங்க அந்த காவல்துறை வந்து ஜோஸ் தானே எல்லாத்துலயும் முன்னோடி நிற்கிறான். ஜோஸ் ஆனா அவங்க மனைவிக்கோ மகளுக்கோ யாரு கொலை செய்தார்கள் அந்தோணி முத்தை என்பது இன்றைய வரைக்கும் அவருக்கு கேள்விக்குறிதான், தெரியாது. ஆனா அவங்க பொய் சாட்சி சொன்னாங்கன்னு. இப்ப என்ன, எனக்கு வந்து ஒரு 100 ஆயுள் தண்டனை கொடுக்க போறதில்ல, உண்மையை சொன்னா 100 மரண தண்டனை கொடுக்க போறல, இன்னொரு சட்டம் ஏற்ற போல எனக்கு. ஆனா இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு உண்மை குற்றவாளி யாரும் தெரியாது. மாஞ்சோளம் மக்களுக்கும் அதிக நபர்களுக்கு இல்லை, 100க்கு 90 பேருக்கு யாருக்கும் உண்மை குற்றவாளி தெரியாது. உங்களுக்கு தெரியும்? ஆமா, எனக்கு தெரியும்.
அதை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க, சம்பவம் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ அதில் தான் குற்றவாளிகளாக நாங்கள் ஆக்கப்படுறோம். அரசாங்கத்தாலையும் காவல்துறையாலையும் கம்பெனி நிர்வாகம் முழுமையான எங்கள் மேலே ஒரு முழுமையான கவனம் செலுத்துறாங்க. இல்லை இப்போ அந்தோணி படுகொலை நடந்தது. இதுக்கப்புறம் அந்த அந்தோணிமுத்து படுகொலை நடந்தோடனையும் அனைத்து மக்களும் யார் யார் வேலைக்கு மாஞ்சோள மக்களுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்களோ அவங்க பூரா சட்டன பேக்கு எல்லாம் அவங்களுடைய சேஃப்டியான எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் ஊருக்கு வந்துடுறான். ஓகே, அமைதியான சூழ்நிலை அங்கே நடக்குது. மாஞ்சோலை மீண்டும் ஒரு அமைதியாக காணப்படுது. யாரும் வேலைக்கு போகல. தொழிலாளருக்கும் முதலாளிக்கும் உள்ள போராட்டம், தொழிலாளருடைய வெற்றிக்கு பயணம் தொடர்ந்துக்கிட்டு. அந்தோணிமுத்து படுகொலைக்கு முன்னதாக அதை மறந்துட்டேன். அதுக்கு முன்னதாக ஒரு போராட்டம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு நடக்குது. ஓகே, அப்போ பஸ் ஸ்டாண்டில் முன்னதாக பஸ் ஸ்டாண்டில் வச்சு நடக்கும்போது உள்ள போராட்டத்தில் தாய், மனைவி, குழந்தைகள் அனைவரும் தூங்காமல் நாங்கள் உண்ணாவிரதம் சொல்லிங்க போராட்டம். அதாவது அவன் கம்பெனி நிர்வாகம் டீ தூள் மற்ற பொருட்கள்லாம் வெளியே எடுத்துகிட்டு போகையில் வண்டியை மறிச்சாச்சு. ஓகே, அப்போ இது காவல்துறை சொல்லி நீங்கள் மறிக்கக்கூடாது, இது மிகப்பெரிய ஒரு தவறான செயல். நீங்கள் அவங்க எங்களுக்கு பணம் கொடுக்காம அவன் எப்படியா இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆதங்கம். ஏன்னா நாங்கள் காட்டுவாசி, மலைவாசி. எங்களுக்கு சட்டம் போலீஸ்ல யாருக்காவது எஃப்ஐஆர் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த அந்தோணிமுத்து கொலை வழக்குக்கு முன்னாடி 99% ஏதாவது ஒரு வழக்கு இருந்தா சொல்லுங்க. காவல்துறைக்கு, காவல் நிலையத்துக்கு நாங்க போன சரித்திரமே கிடையாது. தொழிலாளி மாஞ்சோள மக்கள் தோட்ட தொழிலாளி போன சரித்திரமே கிடையாது. அப்ப அவனுக்கு எப்படி சண்டை போட தெரியும்? ஓகே, அவனுக்கு எப்படி மற்றவங்களை பேச தெரியும்? காவல்துறையோட ஒரு போரிட முடியும்? இவன் காட்டுவாசி. அதாவது ஜம்பரையாடு கூட்டத்தை பாத்தி விட்டோம்னா தடதானு போகல, அந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை. அப்போ அந்த இடத்துல நாங்க எல்லாரும் இருக்கோம். காலையில் சொல்கிறாங்க, தாசில்தார்லேருந்து வராங்க, எல்லோரும் சொல்கிறாங்க ஒன்றும் கேட்க மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம், விட மாட்டோம். எங்களுக்கு சம்பள உயர்வு வழங்க தட்டி நாங்கள் போராடுவோம், அப்படின்னா தான் நாங்கள் வேலைக்கும் போவோம்னா முழு காலத்தோட போராட்டம் தான், விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லா கம்பெனி வண்டியிலேருந்து எதையுமே ஸ்டாப் பண்ணுறோம். அடுத்து கீழேருந்து ஒரு டிஎஸ்பி போஸ்ட் வருது. அவங்க காவல்துறை அப்படி ஃபுல்லாக சுற்றின்னு இருக்காங்க. ஆகிறது அப்போ மாவட்ட கண்காணிப்பாளர் கரண் சிங்கா எஸ்பி. ஓகே, மாவட்ட கண்காணிப்பாளர் கரண் சிங்கா அவர் தலைமையில் மேலே பயங்கரமாக அவங்க எப்பவுமே ஒரு இது ப்ரேயர் பண்ணுவாங்களா, பண்ணிவிட்டு அப்படி துப்பாக்கிலாம் தொடச்சி வச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் இருக்கோம். நைட் ஆயிடுச்சு, எல்லோரும் தூங்கலை, பேசிக்கிட்டே இருக்கோம், கதை பேசிகிட்டு இருக்கோம், கடுங்காப்பி போட்டு குடிச்சிட்டு இருக்கோம், கடன் டீ போட்டு குடிச்சிட்டு இருக்கோம். போலீஸ்காரரும் காவல்துறை அதிகாரிகளும் நம்மகிட்ட விவரமா அவங்க ஏன்னா சில காரியங்களை சேகரிக்கணும்னு அவங்களுடைய உளவுத்துறை அதானே. ஓகே, யாரெல்லாம் இதில் முன்னோடியா இருப்பான், அவனெல்லாம் தூக்கலாம், அவனெல்லாம் அடிக்கலாம்னு சொல்லி காவல்துறை இந்த இதில் கரெக்டாக இருப்பாங்க. நண்பனாக பழவி நம்மளை கெடுத்துருவாங்க காவல்துறை. ஓகே ஓகே. அப்போ அந்த இடத்துல டீ எல்லாம் குடிச்சிட்டு இருக்கையில காலையில் ஒரு 7 மணி ஆச்சு. மீண்டும் கரண் சிங்கா வந்தார். தாசில்தார் பார்த்தாரு, டெப்டி கலெக்டர் அதான் தாசில்தார் அவர் பார்த்தாரு. அவர் பாட்டு மேலே போயிட்டார். எங்கே போறாரு? காக்காட்சி பகுதி. எல்லா பக்கமுமே உண்ணாவிரதம் போராட்டம். ஓகே ஓகே. 5 மாஞ்சோலை மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே ஒற்றுமையாக இருக்கும். திடீர்னு ஒரு ஆள் சட்டையை அப்படி, என்ன இங்கே வாங்க நீங்கள் அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே என்ன சார், அதாவது சாருங்கிறது எங்களுக்கு அது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. சார்னா அர்த்தம் நிறைய இருக்குது. ஐயான்னு சொல்கிறது சாருங்கிறது ஒன்று தான். ஆனால் சார் அப்படிங்கிறது எல்லாரும் சார் அப்படிங்கிறத சொல்கிறது எங்களுக்கு பெரிய படிப்பு மாதிரி. நாங்கள் படிப்பு இல்லாட்டிலும் படிப்பு மாதிரி. ஓகே. அப்போ சார் அப்படின்னு சொல்லி வா அப்படின்னா அந்த செகண்டே சட்டை எப்படி சப்புன்னு அடிக்காரு கரண் சிங்கா. சார்ஜிங்காரு அடி, சரியாவில் அடி. நான்லாம் அப்படி கம்பை தூக்கி, நாங்கள் ஒரு டீமாக இருந்து விறகு உடைச்ச கம்பை தூக்கி போலீஸ்காரங்க மேலே வீசுகிறோம். வீசிட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டான். அதில் எங்கள் அம்மாவுக்குலாம் அடி, பயங்கரமான அடி. எங்கள் அம்மாவுக்கு இன்னும் அந்த இடுப்பில் அடி இருக்கு. இன்னும் 600 பேர் வரைக்கும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 600 பேர் வரைக்கும் தூக்கிட்டாங்க. நானும் அதுக்கு முன்னே பாலத்தை பேர்த்து தூர போட மரத்தை வெட்டி போடுறான். ஓகே. அப்போ சுற்றுவான்னு சொல்லி என்னங்க கூட வேலை பார்த்த தொழிலாளருடைய சில போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் இன்னொரு தான் போனா எங்க மேலே வழக்கு பதிவு. ஓகே. அவர் ஏன்னா காவல்துறையில் அதான் நம்ம முக்கியம். யார் லீட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சு அவங்கள பூரா திருச்சி மத்திய சிறைக்கும், மதுரை மத்திய சிறைக்கும், பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கும் பிரித்து ஒரு 600 பேருக்கு மேலே சிறை சொல்றாங்க.
இந்த விஷயங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு, இந்த மக்களுக்கு, ஊர் நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெறியான ஒன்றையும் தான் அந்தோணிமுத்து படுகொலையாக நிகழுது. ஓகே ஓகே ஓகே. ஆனா இந்த அந்தோணிமுத்து படுகொலைக்கு முன்னாடியும் சரி, இந்த போராட்டத்துக்கு நடுவில் அரசு சார்பா பேசின தொழிலாளர் முற்போக்கு சங்கங்களும் இதுவும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஓகே முடிச்சுக்கலாம். 2 ரூபா கூட்டித்தாரன்னு சொல்லும் போது ஐஎன்டிசி யூனியனும், அதாவது காங்கிரஸ் சம்பள பேச்சுவார்த்தை மாசத்துல ஒரு போவாங்க. ஓகே, 2 ரூபா கூட்டித்தாரேன், 3 ரூபா கூட்டி, 1 ரூபா கூட்டி தரேன், 2 ரூபா கூட்டி தரேன், 3 ரூபா கூட்டி தரேன் அப்படின்னு சொல்லல இவங்க போய் கையெழுத்து போடுறாங்க. யாரு? காங்கிரஸ், அருண் ரஷீத். ஆமா, காங்கிரஸ் காங்கிரஸ் ஐஎன்டிசி யூனியன் கையெழுத்து போடுறாங்க. ஓகே. திமுக அதுக்கு உடந்தையா போகுது. ஓகே. அதுக்கு ஏடிஎம்கே உடந்தையா போகுது, கம்யூனிஸ்ட் உடந்தையா போகுது. அப்ப என்ன செய்வீங்க? 2 ரூபா கூட்டி கொடுத்துதான் நாங்க அத்தனை பேரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நீங்க தான் எங்களுக்கு பஞ்சப்பொடி வருஷத்துல ஒரு ட்ரிப் சம்மம் கூட்டல அவன் கம்பெனியை கூட்டிடுவானே, எதுக்குள்ள போராட்டம் தேவையில்ல எங்களுக்கு அப்படிங்கிற 2 ரூபா கூட்டி கொடுக்கணும்னா அது சம்மதி டாக்டர் கையெழுத்து போட மாட்டேங்காரு. ஓகே ஓகே. டாக்டர் கையெழுத்து போட மாட்டேங்காரு. என்னையா 2 ரூபா? அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு தொழிலாளர்கள் இருக்காங்க, எவ்வளவு அவங்க வாழையடி வாழையா அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்து மகா காலத்துலேருந்து மகன் அப்படி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ உன் கம்பெனியில் எவ்வளவு லாபம் வருது அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக சொல்லியிருக்கையில் தான் இதுக்கப்புறம் தான் இந்த உண்ணாவிரதம் பிரச்சனை வந்து பாலங்கள்லாம் தீவிக்கும், நிறைய பிரச்சனைகள் அங்கே உள்ளே நடக்கு. அப்போ நீங்கள் அந்தோணிமுத்து படுகொலை நடக்குது, இங்கே நடந்ததுக்கப்புறம் உங்களை வந்து எந்த இடைவெளியில் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க? நானாக போய் கரன்சி கேட்டு ஆஜராகுதேன். ஆனால் காவல்துறை கொட்டு எழுதில் போய் போட்டுரும். சுற்றி திரிந்து அங்கே திருநெல்வேலி அருகில் சுற்றி திரிந்தார். அதாவது சந்தேகத்துக்கு இடமின்றி விசாரிக்கும் பொழுது இவர் தான் முக்கிய குற்றவாளி என்று அதிரடிப்படை சுற்றி வளைத்து பிடித்ததுன்னு போட்டாங்க. இதே தொண்டிராஜன் டிஎஸ்பி இருக்க இல்லையான்னு தெரியல எனக்கு. அம்பாசமுத்திரம் டிஎஸ்பி அவர் தான் பொறுப்பு. ஓகே. அவர்கிட்ட நேர் போய் அங்கே போய் அவர் தான் என்னை கோர்ட்டுக்கெல்லாம் ஆஜர்படுத்தாரு. சரண்டர் தான் இருக்கீங்க? நாமே சரண்டர் தான். யாரு? கிருஷ்ணகாந்தி டாக்டர் சொல்லி நேராக டாக்டருக்கு, அதாவது சட்டமன்றத்தில் பெரிய பயங்கரமாக ஒழிக்கி என்னை வந்து ஷூட்டிங் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஓகே. எனக்கு வந்து ஷூட்டிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க ரகசியமாக. அப்போ டாக்டருக்கு எல்லா ரகசியம் சொல்ல ஜோஸை கொன்றுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாது. டாக்டர் நான் பார்க்க முடியாது. காரணம் என்ன? அவர் சட்டசபைக்கு போறாரு, எம்எல்ஏ இருக்காரு, நான் ஒரு குற்றவாளியா இருக்க, அதாவது குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ நான் பார்த்தேன்னா அப்போ அவருக்கு ஏற்கனவே உடந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, உடந்தன்னு சொல்லி போறாங்க. அப்போ நான் பசுவீரன்ட்ட போய் ஒரு அலங்கார தட்டு தூத்துக்குடி அங்க இருந்து அவர் வந்து பாப்பாத்தருக்கு போயிட்டார். ஓகே. அலங்காரத்துல இருந்தாரு. பாப்பாத்தூர்ல போய் நான் பாக்குறேன். அப்போ அவர்கிட்ட பேசுறேன். அப்போ அவரு வாயா மாஞ்சோள சிங்கம் தான் சொல்லுவார். என்ன வாயா மாஞ்சோள சிங்கம்? A1 அக்யூஸ்டு. சரியா, பார்த்துக்கலாம்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஒன்றும் பிரச்சனை. இது ஒரு தொழிலாளருடைய போராட்டத்தினுடைய நிகழ்வு. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஒரு தொழிலாளர், அதாவது தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக வேண்டி நீ உன்னுடைய தியாகம் ஒரு பயங்கரமான போற்றப்படுதியா. எனக்கு கூட அப்படி பேரலையா அவர் இப்படி சொன்ன விஷயம். எனக்கு அவர் சொன்ன விஷயம் எனக்கு கூட அப்படி பேரலையா. தமிழ்நாட்டில் உள்ள அப்படி பெரிய ஒரு முதலமைச்சர் சொல்லுவாருங்கிறது கிடையாது. உனக்கு கலைஞர் வாயினால அப்படி சொல்லியிருக்காரு. இப்போ சட்டசபை அமைச்சர், சட்ட அமைச்சர் ஆலடி அருணா அவரும் ஒன்று பேசியிருக்காரு. சட்டத்தின்படி இருந்து ஜோஸ் தப்பிக்க முடியாதுன்னு பேசுறாரு. ஆனால் பெரிய ஆளியா நீ அப்படி சிங்கம் வாயா அப்படின்னு இப்படிதான் சொல்லுவார். அப்போ அண்ணன் என்னென்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தாடியில் வச்சுட்டு யோசிச்சுட்டு இல்லையா நான் என் தீர எம்எல்ஏட்ட பேசுகிறேன் அப்படின்னாரு. தீர எம்எல்ஏட்ட பேசல, தீர எம்எல்ஏ என் முன்னாடி தான் பேசுறாரு. தீர எம்எல்ஏட்ட பேசல, ஆனாச்சி அது வந்து தம்பியை காப்பாற்ற நீங்கள் முடியாது, நீங்கள் டாக்டர்கிட்டே அனுப்பிடுங்க அவரை, இல்லைன்னா நீங்கள் காப்பாற்ற முடியாது. பல்வேறு வழக்குகள் போட்டிருக்காங்க ஜோஸ் மேலே. ஆனால் ஜோஸ் யாருன்னே தெரியாது, எப்போ வேணாலும் சுடலாம் அவரை அப்படின்னு ஒன்று டக்குன்னு ஒன்றே அந்த நேரத்தில் ஒரு 1000 ரூபா என்கிட்ட கொடுத்தாரு. நேரம் நான் சொல்லிடுறேன், நீ கொடியங்குளத்துக்கு போயிருன்ட்டார், இல்லை ஊருக்கு போ அப்படின்ட்டார். நான் பார்த்துக்கிட்டேன், நீ போயா, தைரியம் போயான்னு இப்படி தோளில் தட்டி, தைரியம் போயா பார்த்துக்கிட்டேன். அப்போ நான் ஒன்று சில திரட்டுகள் எனக்கு இருந்தது. அடுத்த கட்டம் நான் கொடியங்குளத்துக்கு போகிறேன். என்னுடைய நிலை அப்போதான் கொஞ்சம் சிந்திக்க தோணுது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிலைப்பாடும். ஏன்னா அடுத்தவங்க வீட்டில் நான் சோறு சாப்பிட்றேன், ஏன் சுதந்திரமா சாப்பிடலாம். இது வந்து முக்கியமா இந்த இளைஞர்களுக்கு தான் இந்த என்னுடைய வரலாறு, இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான வரலாறு இருக்கு. அவங்க தான் இதை பார்க்கணும், உன்னிப்பா பார்க்கணும். ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஆள் இருந்தாலும் சரி, ஜாதிக்குள்ளே இருந்தாலும் சரி,
அவன் யோசிக்கணும். கல்வி முக்கியம் முதல்ல, மெயின் எல்லா ஜாதிக்கும். அதை ஏன் சமூகத்துக்கு நான் சொல்ல மாட்டேன், நம்ம தமிழன், நம்ம வந்து தமிழன், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்வி முக்கியம். கல்வியில் நீ உயரு, எத்தனையோ கல்வி இருக்குது, படி. 6 ரூபா மட்டும் எடுக்காத என்னைக்குமே. அது மிகப்பெரிய ஒரு உனக்கு அவமான செயல். உன் குடும்பத்தில் பொண்ணு கொடுக்க மாட்டான், உன் அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இது நடந்து என் குடும்பத்தில் நடந்துச்சு. என் குடும்பத்தில் எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அண்ணன் பிஎட் பட்டதாரி, இன்னைக்கு வாத்தியார் டீச்சராக தான் இருக்கிறார் அவர். என்னுடைய நிலை இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அண்ணன் அக்கா எல்லாருமே டாப்ல தான் இருக்காங்க. நான் வந்து குடும்பத்திலேருந்து ஒதுக்கப்பட்டவன், இப்போ சமூகத்திலையும் ஒதுக்கப்பட்டவன் ஆகிட்டேன். கொடியங்குளம் போயிட்டீங்க. கொடியங்குளம் போயிட்டு அங்கே ஒவ்வொரு வீட்லையும் நான் சாப்பிடுவோம் பாருங்க சாப்பாடு. அப்போ உணரப்பட்டேன், 10ஓட 100 நம்மளும் திருச்சி செடிக்கே போயிருக்கலாமோ. பிரச்சனை இல்லை, அவங்க வந்து வழக்கு அதுக்கப்புறம் அரசாங்கத்திட்ட பேச போகிறாங்க, அது வந்து தள்ளுபடியாக போகுது, கண்டிஷன் போட போகிறாங்க, முடியுது. ஆனால் அந்த அறிவு இல்லை, இப்போ தான் அந்த அறிவு எனக்கு வருது. யோசித்தேன், ஆனால் சாப்பிடையில் ஒரு வீட்டில் பழைய சோறு இருக்கும், ஒரு வீட்டில் நல்ல சோறு இருக்கும், ஒரு வீட்டில் சோறு இருக்காது, அந்த வீட்டில் எடுப்பா அப்படிம்பாங்க. இப்படிலாம் சாப்பிட்டு சமூக பிள்ளையாக வளர்றேன். ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு நாள் கொடியங்குளத்தில் இருப்பேன், ஒரு நாள் மருதமலையில் இருப்பேன், ஒரு நாள் சவலாப்பேரில் இருப்பேன், ஒரு நாள் ஒட்டணத்துக்கு வந்துடுவேன், ஒரு நாள் கொல்லங்கனருக்கு வந்துடுவேன். இப்படியே எங்கே உள்ள கிராமங்கள் எல்லா கிராமமும் சுற்றி போவேன். ஆனால் என் ஊர் கைலாசத்துக்கு போக மாட்டேன். என் தாய்தா பண்ண போய் நான் தொந்தரவு பண்ணுறேன், என் தாய்தா பண்ண போகல, ஏன்னா தாய்தா பண்ண பிரச்சனை வரும். இன்றைக்கி இன்னொரு உருக்கமான என் குடும்பத்தினுடைய சம்பவம் சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு உபதேசியர், அந்தோணியார் கோயிலினுடைய பூசாரின்னு சொல்லுவாங்களா, அதில் உபதேசியர். ஓகே. அவர் யாருக்கும் ஒரு தீங்கு, ஒரு சின்ன தீங்கு கூட, சின்ன பிள்ளை கூட தீங்கு நினைச்சது கிடையாது, செஞ்சது கிடையாது, வச்சது கிடையாது. அவரால் தான் நான் உயிரோடு இருக்கேன். அவருக்கு பிறந்த புள்ள நான் இவ்வளோ ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. எங்கள் குடும்பம் ரொம்ப ரொம்ப ஒரு கண்ணியமான கட்டுப்பாடான குடும்பம் எங்கள் குடும்பம். ஏன்னா இல்லை, எங்கள் அண்ணன் அவ்வளோ படிப்பாளி. எங்கள் அண்ணன் பிஎட் முடித்து, அவர் இன்னொரு டிகிரி முடித்து, பிஎஸ்சி பிஎட் முடித்து, அவர் டிகிரி முடித்து, அதுக்கு வேலை இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருந்தால் அவர் வேலை கிடச்சிச்சு, வேலை பார்க்குறாரு. அவருக்கு பொண்ணு கேட்கும்போது உங்கள் தம்பி இந்த நிலையில் இருக்கார், நாங்கள் தரமாட்டோம்னா எவ்வளோ எங்கள் அம்மா வேதனைப்பட்டிருக்கோம், எங்கள் அண்ணன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். நான் வேதனைப்படலை, ஏன்னா என்னச்சு வேதனைப்பட்டு நான் நினைச்ச முடியும் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்து இப்படி வரையில் மழை பெய்யுது, நான் ஒரு வீட்டு மச்சில் படுத்துருக்கேன், மழை பெய்யுது. இறங்கி வரும்போது யார் வீட்டை போய் தட்டுவேன் சொல்லுங்கள், யார் வீட்டை போய் தட்டுவேன்? நைட்டில் ஒரு மணிக்கு நான் தட்டினா என்ன நடக்கும்? அதாவது அந்த வீட்டுக்காரங்க ஏற்றுக்குவாங்களா, அந்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அப்போ உணரப்பட்டான், ஒரு கொஞ்ச நேரம் உணர்ந்தேன். சரி, அப்போது அந்த ஜன்னல் ஓரத்திலே மழை வரிக்க தட்டி நின்று தூங்காமல் இருந்து காலையில் 5 மணி வரைக்கும் இருந்து 5 மணிக்கு கிட்டிக்கடையில் போய் டீ குடிச்சிட்டு போனேன். அப்படி கஷ்டப்பட்டேன். அப்பவும் யாரும் எனக்கு ஒன்றும் பெரிய உதவி. அப்போ டிக்கெட் 2 ரூபா பஸ்ஸுக்கு, பஸ் தான், அப்போ பஸ் தான், சைக்கிள் தான், எதுவும் கிடையாது. யாரும் எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யலை. ஏதோ 1 ரூபா சாப்பாடு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆச்சு. ஜோஸுக்கு மேலே ரொம்ப போலீஸு நெருங்கி வராங்க. டிஎஸ்பி குரூப் 2 நெருங்கி வருது, அதிரடிப்பு நெருங்கி வருது. டாக்டர் உடனே தான் மாவட்ட ஐஜிக்கு பேசுகிறாரு. அவர் வந்து நான் நாகர்கோவில் போய்ட்ட மீட்டிங்கு, நீங்கள் கரன்சிங்காட்ட ஒப்படைச்சிங்கன்னா நீங்கள் போங்கன்னு சொல்கிறாரு. இதில் வந்து காவல்துறை அப்பமும் தோல்வி அடையுது பாருங்கள். கிருஷ்ணகாந்த் யாதவ் மேலே வழக்கு இருக்குது, எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் தான் என்னை கொண்டு போய் எஸ்பிட்ட உட்காந்து பேசுறார். அவரை அரெஸ்ட் பண்ணலாம்ல, இந்த கரன்சிக்கா அப்படிங்கிற ஒரு காவல்துறை. நல்லா புரிஞ்சுக்காங்க. அப்போ எங்கே இருக்கு பாருங்க அரசியல். அவரு எத்தனை 12வது சாரி 9வது அக்யூஸ்டு, 9வது அக்யூஸ்டு, 10வது அக்யூஸ்டு பாலரத்னசாமி பாரதியார், 11வது அக்யூஸ்டு தான் டாக்டர். அப்போ இவர் ஏன் கூட வரல, அரெஸ்ட் பண்ணலாம்ல. அரசியல் எவ்வளோ தூரத்துக்கு உள்ள நுழைஞ்சிட்டோம். ஆனால் அது அன்னைக்கு எனக்கு தெரியல, இன்னைக்கு காவல்துறை என்ன அப்படின்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு போய் இருக்கையில் உட்காந்து நீட்டாக தான், ஒரு பெருசாக ஒன்றும் ஒரு இது என்ன பண்ணல, உட்கார வச்சாங்களோ உட்காந்தாங்க. டீக்கு ரொம்ப வேர்த்துச்சு. அதே கரன்சிங்காக உடனே ஏசியை கூட்டி வைங்கன்னு சொல்லி அவர் நார்த் இந்தியா அவர் கொஞ்சம் அப்படி பேசினார்.
நான் கூட்டி வச்சு எம்பரில் இருந்தேன். அப்போ சார் அப்போ போயிட்டு வரட்டுமா அப்படின்னு அவர் கை கொடுத்தாரு. கை கொடுத்து சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க. அவர் என்ன உள்ளே விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அவர் ஃபோன் பண்ணார், டீ கொடுக்குனாரு. கரன்சிங்க டீ கொடுத்தாங்க. டீ குடித்தேன் உள்ளே வச்சா அந்த மீட்டிங் கால் இருக்குமா அதை வச்சு அதில் உட்காந்து டீ கொடுத்தேன். யாரெல்லாமல் வந்து எலுமிச்சம்பளம் வந்து கொடுக்க வந்தாங்க. உங்களை மாதிரியே இருக்கும், பெரும்பாலும் பார்க்க கொஞ்சம் கலராக கொஞ்சம் இருந்தாங்க. அவன் கொடுத்து பேசிட்டு அன்றைக்கி இதுவரை தான் அப்படின்னாங்க. உடனே ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் வந்துட்டாங்க. சரி அப்போ அம்பாசமுத்திரத்துக்கு போவோம் அப்படின்னு அவங்க போய் வாங்கி எல்லாம் எழுதி வாங்கிட்டு போனோம். அம்பாசமுத்திரம் போனோம். அங்கே போனால் அங்கே நமக்கு சின்னத்துறை எஸ்ஐ அசோக்குமார் எஸ்ஐன்ட்டு இருந்தாங்க. ஒன்று ஒடிச்சிருவேன் வச்சிருவேன் அப்படின்லாம் பெஸ்ட்டாக இருக்கார். அப்போ சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டு சார் என்ன நீங்கள் ஒடிச்சிருவோம் போங்க சார், எனக்கு காவல்துறைனா என்னங்கிறது தெரியாது. சாதாரண என்ன வருமா அப்படிதான் பேசுனேன். காவல்துறைனா என்னங்கிறது எனக்கு தெரியாது. சார் போங்க சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம்னா சொல்லி கொடுத்துட்டேன். உடனே டிஎஸ்கிட்டேன். ஓகே ஓகே சார் இங்கே பாருங்க இப்படி காமிக்காங்க, அடிக்காங்க, சட்டையை கலந்து சொல்லுவாங்க, அதைச்சி தான் யோ போயா உன் மேலே எடுத்து பிரச்சனை ஏதாவது நீ கை வச்சுன்னா நான் சிக்கிறோம் போயா அப்படிங்கிறவர். முன்ட்டு இப்படி பாட்டுப்பாங்க. சின்னத்துறை எஸ்னா அவர் ஆனஸ்ட் மேனா, அவரும் ஒரு நல்ல மனிதர் தான். அவர் என்ன இல்லை எவ்வளோ அடிப்பார். அந்த ஆள் ஆக்ஷனில் சேர்த்து போனார். ஓகே நல்ல மனுஷன் தான் அவர், அவரை குறை சொல்லலை. அப்போ இயற்கையாக போயிட்டு இருக்கெல்லாம் சிறைன்னா அதுக்கு அடுத்து தான் என்னன்னு தெரியுது. பாளையங்கோட்டை மத்திய சிறையில் நுழைவாயில் உள்ளே போனோடனே அட்மிஷன், அதாவது என்னை வந்து சோதனை பண்ணி அவர் என்னுடைய பேர் அப்பா பேர் எல்லாம் எடுப்பாங்க. இதில் காவல்துறை என்னை சேர்த்து வச்ச பேர் தான் ஜோஸ் என்ற ஜோசப். ஜோசப் என்ற ஜோஸ் என்ற ஜோசப். உங்க பேரு தான் என்ன? என் பேர் வந்து ஜோசப். ஆனா ஜோஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து இவங்க சேர்ந்து அதாவது என்றன்னு எல்லாருக்கும் என்றன்னு போடுவாங்களா, அவங்க பயங்கரமான ஆளுங்க காவல்துறை. அப்போ அதுல போனோடனே டாக்டர் ஆளு உள்ள போனோடனே அப்போ ஜெயிலர் வராரு. அப்போ பார்க்காங்க எல்லாம் ரைட் ஓகே, அவரை 2 குவாரண்டி அனுப்பிடுங்க. ஏன்னா பாளையம் மத்திய சிறையில தான் மிகப்பெரிய ஜாதியினுடைய கட்டமைப்பே அங்கதான் இருக்கு. ஓகே 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 புரிஞ்சிருச்சு. இதுல ஒரு சில நபர்கள் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா உள்ளே அவர் பாத்ரூம்ல தானே சொல்லுவாங்க, ஜெயிலுக்குள்ள பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தார், இல்ல ஜன்னல்ல தூக்கு போட்டு விட்டார். எந்த மாதிரி புரியல? ஜாதி வந்து இப்போ வந்து எல்லாமே அன்னைக்கு எஸ்சின்னு சொன்னாங்க, இன்னைக்கு விழிப்புணர்வு அடிச்ச உடனே தான் தேவேந்திரன் சொல்றாங்க. எஸ்சிங்கிற ஒரு பட்டியல் அப்படிங்கிற வந்து அது ஒரு 70 ஜாதி உட்பட்டு வருது. அதுல வந்து பறையர் இருக்காங்க, பல்லர் இருக்காங்க, மற்ற அருந்ததி எல்லாமே வராங்க. அந்த எஸ்சி கோட்டாவில் எல்லாரும் வராங்க. எஸ்சின்னு ஒன்றுமே 2 குவாரண்டி. ஓகே. இந்த 2 குவாரண்டிக்குள்ள ஒரு தேவர் யாராவது மாட்டிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இது யாரு செய்யறதுன்னா நிர்வாகமா செய்யக்கூடிய பிளானிங். அன்னைக்கு நடந்தது. நான் சிறைக்குள்ள இருக்கிறேன் 90களில் அன்னைக்கு நடந்தது. காரணம் ஏன் அப்படின்னா அவன் வந்து மிக கொடுமையான ஒரு கற்பழிச்சிருப்பான், இல்லை அவன் ஒரு கொடுமையான செயல் செஞ்சிருப்பான். கற்பழிப்புக்கு தான், கொலைகேஸுக்கு நோ ஆப்ஷன். கற்பழிச்சிருப்பான், மிக ஒரு கொடூரமா, இல்லை அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமானதுன்னா அங்கே தகவல் வந்துடும், சீட்டு வந்துடும். அப்போ வந்து ஃபோன் கிடையாது, மனுவில் சீட்டு வரும். மாப்பிள்ளை இன்னார் வந்திருக்கான், அவன் கொஞ்சம் பார்த்துக்கா, காலையே ஒடிச்சிருவாங்க உள்ள. அப்போ என்னப்பா நல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம், மூடிடுவாங்க, போர்வையை மூடிடுவாங்க. எந்த ஊர் வாங்கினேன், எந்த ஊர் இந்த ஊர் அப்படியே அப்படின்னு நல்ல எல்லாம் சுற்றின்னு பேசுவாங்க. நான் கண்கூட பார்த்துக்கிட்டே இருப்பேன். படக்குன்னு மூடிடுவாங்க. மூடி அப்போ கல் எல்லாம் இவங்க சேஃபாக வச்சுருப்பாங்க. கம்பி, கல், கத்தி வந்து இப்போ தான் ஏ பிளேட்டை மாற்றி சில்வர் தட்டாக்குனாங்கன்னா ஏ பிளேட் தான் கத்தி. ஆமாம், முடிச்சிருவாங்க. அட்டின்னு அடி ஊமடியாக துண்டில் சுற்றி அடிக்கையில் அவன் உள்ள எல்லாமே உடஞ்சிரும். ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, போகிற வழியில இறந்தார். அதுக்கு 2 பேர் அங்கேயும் உளவுத்துறை இருப்பாங்களா, சிறைவாசி உளவுத்துறை இருப்பாங்களா, அவங்க அந்த நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டா அவனுக்கு பால், தயிர், மோர் கொடுப்பாங்க. அங்கேயும் அதை சரிப்பிடுவாங்க. இது எங்களுடைய வாழ்க்கை நடந்தது. ஸோ அந்தோணிமுத்து படுகொலைக்கு அப்புறம் நீங்கள் சிறைக்கு போகிற கிட்ட சிறைக்கு எத்தனை கால 6 மாசத்துல இருக்கேன். 6 மாசம் சிறைக்குள்ள இருக்கேன். ஓகே ஓகே. இந்த நேரத்தில் தான் ஒரு வாரத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி போராட்டம் பண்ணாருன்னு சொல்லி சிறை காவலர்கள் வந்து சொல்லும்போது, கூட்டம்பா, பயங்கரமான கூட்டம்பா, காங்கிரஸ்காரங்க வந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட்காரங்க வந்திருக்காங்க, அவர் மூப்பனார் வந்திருக்கிறாரு,
அப்புறம் மற்ற உதிரி கட்சிகள் நிறைய வந்திருக்காங்க. பயங்கரமான கூட்டம்னா கூட்டம். இப்போ விஜய்க்கு எப்படி கூடுனாங்களோ முதலமைச்சர், இப்போ இருக்க முதலமைச்சருக்கு எப்படி கரூரில் கூடுனாங்களோ அதே மாதிரி ஒரு கூட்டம்னு வைங்களேன். அந்த ஜூலை 23 ஆமாம், பயங்கரமான கூட்டம். இதுல வந்து காவல்துறை தான் எப்படி வேணாலும் செய்யலாமே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ வந்து மாஞ்சோள மக்களும் ஃபுல்லாக வந்திருக்கிறாங்க, ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க, எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போது இது என்ன அப்படின்னா, அன்னைக்கு கலைஞருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா அவருடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அது அரசியலில் எப்படின்னு சொல்லலாம், எப்படியும் பேசப்படலாம், என்னன்னாலும் நடக்கலாம். ஆனால் நிச்சயமாக மாஞ்சோள தோட்ட தொழிலாளர்களோ ஒரு சராசரியான ஆட்களோ ஒரு பெண்ணோட சட்டையை பிடிச்சிகளுக்கவோ மார்பத்தோடவோ நிச்சயமாக நடந்திருக்கிறதுக்கு 100க்கு 100 நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் உண்மையை சொல்லுவேன். ஓகே. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை தான் உடனே சார்ஜ் அடி, காவலர்கள் பெண் காவலர்கள் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லி அடிக்கும். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, முக்கியமாக என்னன்னா, சில விசமிகள் அப்படின்னு என்ன மாற்று இவரை டாக்டர் கிருஷ்ணசாமியை பிடிக்காதவர்கள் ஓகே உள்ள நுழைஞ்சு பிரச்சனையை தோண்டி விட்டாங்க. அதில் ஏகப்பட்டவர் அடி. எங்கள் அம்மாலாம் இன்னைக்கு இடுப்பு வழங்காமல் இருக்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் ஓகே, எங்கள் அம்மா வந்து இடுப்பு வழங்காமல் இருக்கு, இன்னைக்கு அடிப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா அன்னைக்கும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் அதில் செத்துருந்தோம்னா அவங்க அண்ணனுக்கு வேலை நல்லா கிடச்சிருக்குமான்னு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ தொழிலாளர்கள் பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4000-5000 தொழிலாளர்கள் இருப்பாங்க இல்லையா? இப்போ 5000 பேர் கூடுறதுக்கும் ஒரு 50000 பேர் கூடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ இதை ஏன் கிருஷ்ணசாமி தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக நபர்களை அதிகமாக தன்னோட தொண்டர்களை கூப்பிட்டு வந்து சேர்த்து வச்சு அந்த இடத்துல ஏன் தொடர்பு? கிருஷ்ணசாமி வந்து இதுக்கு வந்து எப்படின்னா, அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய அமைப்பு வந்து ஓட்டு வங்கி நமக்கு வேணும்ல அப்படின்னு சொல்லி யார் வரா கேளுங்க. கிருஷ்ணசாமி மட்டும் வந்திருக்கலாம், ஆனா அது யார் வராங்க? காங்கிரஸ் கட்சிக்கு வராங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வராங்க, கம்யூனிஸ்ட் கட்சி வராங்க. இவங்களுக்கு ஓட்டு வங்கி அங்க இருக்குல்ல, அதை வாங்கணும்ல அப்படிங்கிற இவங்க வராங்க. ஓகே ஓகே. கிருஷ்ணசாமி வந்து நான் முழுமையாக அந்த மக்களை வச்சு நான் என்னுடைய மக்களாக இருக்காங்க அப்படிங்கிற அவருடைய நோக்கம் அன்னைக்கு இருந்திருக்கு, அவருடைய செயல் திட்டங்கள் இருந்திருக்கு. அவர் ஒரு ஆனால் அந்த அந்த போராட்டத்தோட முன்னிலையாக நிற்கிற இப்போ நீங்கள் சொல்கிறது கிருஷ்ணசாமி நடத்தின போராட்டம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இங்கே கிருஷ்ணசாமியோட பேர் தான் இன்னைக்கும் வரலாறு நிற்குது இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்போ ஏன் கிருஷ்ணசாமி அதுக்கான ஆதாயம் தேடக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்க மாட்டாரான்னு கேட்குறேன் நான். ஆதாயம் தேடதா இருந்தால் தான் அவர் அன்னைக்கே கம்பெனிகிட்ட சமரசமாக பேசி எங்களுக்கு இந்த ஐஎன்டிசி யூனியன் ஆஃபீஸர் என்ன ரூபா வாங்கிட்டு போகிறாங்களோ அது மாதிரி அவரும் ஆதாயம்ன்றது பணமா சொல்லல, அரசியல்ல தனக்கான ஒரு இடத்தை பத்தி பேசி இல்ல அந்த இடத்துல வந்து ஆதாயமாக்குறதுக்கு வந்து வழி கிடையாதுல்ல. இது வந்து தமிழ்நாடுனுடைய ஒட்டுமொத்த தோட்ட தொழிலாளர் அதுக்கடுத்து வார்த்தையில் வருது அவர். ஓகே ஓகே. நீலகிரி எஸ்டேட், மேகம், அந்த வால்பாறை, முடிசு, ஆனமுடி, கஜமுடி, இந்த மாதிரி எஸ்டேட்டுகளுக்குள்ள தொழிலாளர்களுக்கு தான் ஒட்டுமொத்தமாக மாறிட்டு. அப்ப எல்லாரும் வராங்க. அதுல மிகப்பெரிய ஒரு 17 பேர் போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க. கமிஷன் ஆகி போச்சு, கமிஷனும் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். அது எந்த வகையில் எப்படி போச்சுன்னு தெரியாது. அதாவது கமிஷன்னா விசாரணை கமிஷன் வந்து முக்கியமான ஒரு சிபிஐ அதிகாரி ரிட்டையர்ட் ஆனவர் வச்சு போடுறாங்க. அதை வச்சு நடக்க அது கமிஷன் ஆகிடுது, அது கரெக்ஷன் ஆகி போகுது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த விஷயம் என்ன நடந்ததுன்னு அப்படி போகுது. 17 பேர் செத்தது உண்மை, போலீஸ்காரங்க அடித்தது உண்மை. ஆனால் நீரில் மூழ்கி தான் செத்தார்கள் என்று ரிப்போர்ட் வந்துட்டு இது எல்லா மக்களுக்கும் தெரியும், அன்னைக்குள்ள கலைஞர் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அதை வந்து மாற்றிட்டாங்க. அது முழுமையாக முடிஞ்சது. அவர்களுக்கு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்காரங்களுக்கு பூரா ஒரு 5 லட்சமும் அரசாங்கத்தினுடைய வேலையும் வழங்கப்பட்டது. ஜாமீன்லாம் கொடுத்துட்டாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க. போயிட்டு நான் அம்பாசமுத்திரத்தில் ஒரு கையெழுத்து, கோர்ட்டில் காவல் நிலையத்தில் ஒரு கையெழுத்து, இப்படி மாற்றி மாற்றி போடணும். திங்கள், புதன், வியாழன், சனி நான் மாஞ்சோலை போகக்கூடாது, எனக்கு தடை உத்தரவு. அப்போ அங்கே போடையில் தான் என்னுடைய காதல் மலருது. ஓகே. அந்த காதல் மலருது எப்படின்னா, நான் அந்த நேரம் இங்கே என்னுடைய ஜாதிக்குள்ளே வந்து பொண்ணு கேட்கும்போது என் மாமா தரமாட்டேன்ட்டார். அடுத்தபடியாக என்னுடைய ஜாதியில் இந்த தேவேந்திர குல சமூகத்தில் போய் நான் கேட்கல, நீ வழக்கம் முடிச்சுட்டு வாடே அப்புறம் பார்ப்போம், வழக்கம் முடிச்சுட்டு வாடே அப்புறம் பார்ப்போம்னு சொல்லி என்ன கொடுக்க மாட்டேங்காங்க, பொண்ணு கொடுக்க மாட்டேங்காங்க. நானும் எனக்கு ஓடி லவ் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு பிள்ளையும் செட் ஆக மாட்டேன்னு நமக்கு
அப்புறம் பீடி சுற்றும் தொழிலாளி. அப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் தான் நான் ஏற்ற வீட்டில் ஒரு மாவட்ட தலைவர், அதாவது எப்படின்னா பேச்சாளர், மாவட்ட பேச்சாளர் சுப்பிரமணியன், சிங்கம்பட்டி சுப்பிரமணியன், அவர் வீட்டில் நான் தங்கியிருந்தேன். அவர் காலப்போக்கில் அவர் பையனாக என்னை ஏற்றுக்கிட்டார். ஏன்னா நான் ஒரு ஆண்டுக்கு மேலே கையெழுத்து போட்டிருக்கேன். எனக்கு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் உத்தரவு எங்கேயும் இவர் போகக்கூடாதுன்னு. அப்போ இந்த காலகட்டம் ஊடையில் வந்து நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன். கூட்டிகிட்டு வரணும்னா நான் வீட்டில் பேசிகிட்டு இருக்கல, ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அவங்க வீட்டில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க அப்பா இறந்துட்டாரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு, அந்த பொண்ணை நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு. வீட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கல, ஊர்க்காரங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணி சுற்றி வளைச்சி என்ன பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது நான் அப்பவும் இப்படி தெனாவட்டா அப்படி தான் உட்காந்துருக்கேன். என்னையா செய்யணுங்க சொல்லுங்க. இப்போ நான் கல்யாணம் முடிச்சு, எனக்கு இந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் இதில் ஏற்றுக்கணும், எங்கள் இதில் ஏற்றுக்கிறேன், நான் ஏற்றுக்கிறதானயா. அப்போ போலீஸ் நடங்க அப்படின்னாங்க. போலீஸ் நடக்க மாட்டேன் அப்படிங்கிற போலீஸ் வராங்க, காவல்துறை வருது. ஜோஸ் என்ன நீ இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டா வேறு வண்டியில் இரு, ஸ்டேஷனுக்கு போகும், பொண்ணை நான் காப்பாற்றேன். சார் எதுக்கு என்ன தப்புண்ணே, அந்த பொண்ணை கூப்பிடுங்க. அப்போவுமே அந்த பாயிண்ட் எனக்கு, அந்த பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிட்டுன்னு பாட்டுங்க. உனக்கு அவனை பிடிச்சிருக்காமா? ஆமாம், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உனக்கு பிடிச்சிருக்கல? ரைட். அப்போ ஸ்டேஷனில் வந்து தாளிட்டு, ஸ்டேஷனில் வந்து தாளிட்டுன்னு சொல்லியே. ஏன் முறைப்படி, ஏன் ரூல்ஸ் படி என்ன உண்டோ அதை நான் தாளிக்கிட்டேன் மாஞ்சொல்ல வச்சு அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பெயில் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அவங்க வீட்டுக்கு யாருக்குமே சம்மந்தம் இல்லை. ஊர்க்காரங்க அவங்க மாமா ஊடையில் வந்து என்கிட்ட பேசுகிறாரு. ஐயா வருவீங்களா, ஏமாத்திருவீங்களா, இல்லைன்னா ஒரு 10,000 கொடுங்க ஐயா, சரி பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு. 10,000 கொடுங்க ஐயா, சரி பண்ணி விட்டுருவோன்னு என்கிட்ட பேசுகிறாங்க. எனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கியா, என்னையா இப்படி பேசிய அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு போய் யாருமே இல்லாமல் எங்கள் வீட்டில் வச்சு தாலி எடுத்து நான் திருமணம் முடித்து இன்னைக்கு எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு. இன்னைக்கு என் மனைவி என்னோட தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போவாங்க, வருவேன். அவங்க நீங்க அப்போ வந்து ஒரு சிறைவாசி அப்படின்றது அவங்க தெரியுமா? சிறைவாசி, ஆமா தெரியும், சிறைவாசின்னு தெரியும். ரிமாண்ட்ல வந்திருக்கேன். அப்போ அங்க போவேன் அது அப்போ வந்து கல்யாணம் முடிச்சிருக்கேன். என்ன தைரியம் உங்களை வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில ஒரு நபர், அவங்களுக்கு ஒரு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு அவங்களை பிடிச்சி போய் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? பயம் இருந்ததாலும் அவளுக்கு அப்படி அவங்களுக்கும் அந்த அவங்களும் கிராமத்தினுடைய தானே, ஒரு பெரிய சிட்டில உள்ள. எப்போ உங்களுக்கு கன்விக்ட் கொடுக்குறாங்க? உங்களுக்கு 2004 9ஆம் மாதம் 1ஆம் தேதி ஃபாஸ்டாக் 4 ஃபாஸ்டாக் 2 விரைவு நீதிமன்றம். ஆமாம், விரைவு நீதிமன்றம் கொடுக்காங்க பாளையங்கோட்டையில். ரகுமத்துல்லா நீதிபதி. 99 நடந்தது, 98 நடந்தது. 2004 ஜெயலலிதா பிரிவில் கொடுக்குறாங்க. எப்படி உங்க 11 பேர் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. ஆமா, சார்ஜ் ஷீட் போட்டதுக்கப்புறம் விரைவு நீதிமன்றம் மாத்துறாங்க. கம்பெனி நிர்வாகம் வந்து இதுக்கு வந்து முழு பொறுப்பு. அந்த சாட்சிகளை வந்து அவங்க கம்பெனிக்குள்ளே 3 பேர் மட்டும் எப்படி வெளியே வர்றாங்க? தூண்டுதல் பேர்ல அவங்க வெளியே வராங்க, ரிலீஸ். அவங்க தூண்டுதல் அவங்களுக்கு வந்து நிரூபிக்கப்படவில்லை. ஓகே, ஆகவே அவங்களுக்கு குற்றவாளி அல்ல. மற்ற எல்லாரும் குற்றவாளிகள், தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பாட்டி வச்சு தான் இவங்கெல்லாம் போயிருந்தாங்க. டாக்டர் உடனே வந்தார், தைரியமாக போனால் பார்த்துக்கிட்டுதான்ட்டு போகிறாரு. அவ்வளோ, அவர் நீதி வென்றது அப்படின்ட்டு அவர் போயிட்டார். நான் சிறையை போயிட்டேன், அவ்வளோதான். ஆயுள் தண்டனை சிறை வச்சியாக போயிட்டேன். தண்டனை அணிவிக்கேன். தண்டனையில் வந்து மனுக்கள் வந்து முதல்ல வந்து எல்லாரும் புது சேலை கட்டின புது பொண்டாட்டின மாதிரி புதுசாக தண்டனை ஒரு 2 மாதம் 6 மாதத்துக்கு மனு குமிஞ்சு தான் வருது. எல்லோரும் ஊரில் அங்கேருந்து இங்கேருந்து தைரியமாரு இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஒன்று எடுத்துருவாங்க, தைரியமாரு 3 மாதம் வெளியே வந்துடலாம், தீபாவளிக்கு வந்துடலாம்னு 2 தீபாவளி போச்சு, 3 தீபாவளி போச்சு. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் தண்டனை ஆகிப்போச்சு. நீங்கள் சொன்னீங்க உள்ள போனால் கொஞ்சம் அங்கேயும் போய் கொஞ்சம் ரவுடித்தனமாக தான் இருந்துச்சு அந்த கொஞ்ச நாள். அது எப்படி மாறிச்சு அப்படின்னா நான் வந்து அதுக்கப்புறம் யோசித்தேன். வீட்டில் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை உருவாகுது. வீட்டில் அழுதுட்டு போகிறாங்க. இவங்களும் சீக்கிரமாக ஒன்றும் செய்ய மாட்டேங்காங்க. ஹைகோர்ட் தண்டனை ஆக தட்டி நான் ரவுடி மாதிரி தான் இருந்தேன். ஓகே, ஹைகோர்ட் தண்டனை கன்ஃபார்ம். செல்போன் வச்சு தான் பேசினேன். ஓகே, அங்கே செல்போனுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக கிடச்சிது. அப்போ பேசையில் தான் கிறிஸ்டோபருங்கிற ஒரு லாயர் எனக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஏங்க உங்களுக்கு அதே உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னோடனே, என்னடா அதே உறுதிப்படுத்த எப்படின்னா அப்படின்னேன். உங்களுக்கு அதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதே ஆயுள் தண்டனை உறுதி பண்ணிட்டாருங்க அப்படின்னு. எல்லாரும் வாதாடினாங்க, கெட்டேத்தி தூரஞ்சி போயிட்டாரு நம்ம லாயர் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துருவோம் அப்படிங்கிறதான். அப்படி ஒரு சோர்வடைந்து மனம் உடஞ்சி கடைசி யார்கிட்ட போவோம்,
பேச முடியாதவர்கிட்ட ஏசுநாதர்கிட்ட போவோம். நான் கிறிஸ்டின்னு ஏசுநாதர்கிட்ட போவோம். நீங்கள் என்ன இந்துகிட்ட போவீங்க, யார்கிட்டயா போவீங்க, அதாவது பேச்சியம்மனோ மாரியம்மனோ அவங்ககிட்ட போவீங்க. நான் ஏசுநாதர்கிட்ட போனேன், முனங்கள் போட்டேன். ஐயா இப்படி ஆயிடுச்சே, இனி நான் என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு கோயில் பணி அங்கே கொஞ்சம் செஞ்சேன். அதை விட்டு மாற செஞ்சேன். அப்போ நாடார் சமூகம் என்ன தேடி வராங்க. ஜோஸ் அந்த மெழுதிரியை பற்ற வச்சுருக்கண்ணே, யாரும் வந்து தப்பாக பேச மாட்டாங்க. ஏன்னா வாங்கினே அதை மெழுதிரி பற்ற வச்சு மாலை வாங்கிட்டு வர சொல்லி தான் ஐயாட்ட சொல்லி போட்டு விட்ருங்க சுருவத்துக்கு. நாங்கள் போடக்கூடாது, நீங்கள் தான் அதில் உறுதுணையாக இருக்கீங்க. கிறிஸ்மஸ் அதுக்கு எல்லோரும் கேக். அப்படி ஒரு சிறை வாழ்க்கையில் வாழ்ந்ததுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போதில் ஒரு சீட்டு எழுதுன்னு சொன்னாங்க. பேர் எழுத தெரியும். அப்போ எல்சிடினா லாங் கன்விஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல். சிபி அப்படின்னா தண்டனை, சென்ட்ரல் பர்சன். சிபி அப்படின்னா சென்ட்ரல் பர்சன் அவன் தண்டனை அப்படிங்கிறது. சிபி நம்பர் சொல்லுப்பா 450 அப்படின்னு சொல்லி அவன் பேர் எழுதி கையில் கொடுத்தேன். டாக்டர்கிட்ட அங்கே போய் மாத்திரை எழுதி ஊசி போட்டு சீட்டு வாங்கி அவன் வருவான். அப்போ நான் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் நல்லா பண்ணேன். அவங்க வரையில் அப்படி எந்திரிக்கிறது அப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் வேலை பார்க்கட்டுமாங்கல. ஒரு டாக்டர் என்னெல்லாம் முன்னோரம் என்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் பண்ண முடியாது. உடம்பு உள்ளுக்க கூடி உள்ள நிலைகள் தான் என்னால் தெரியாது. வெளியே கூடி உள்ள நிலைகள் எல்லாம் தெரியும். எல்லாத்துக்கும் மாத்திரை கொடுப்போம், எல்லாத்துக்கும் ஊசி போடுவோம், எல்லாம் செஞ்சேன். இப்போ ஆக்சுவலாக சிறை வந்து 2 விஷயம் பண்ணும். ஒன்று ஒரு மனுஷனை பண்படுத்தும், இல்லைன்னா ஒரு மனுஷன் மோசமான ஒரு ஆளாக மாற்றும். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. மோசமான நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு கொலை கேஸில் வந்து நீங்கள் கன்ஃபிடண்டாக உள்ள வரீங்க. அப்போ மற்ற சிறைவாசிகளுக்கு உங்கள் மேலே பயம் இருக்கலாம், மரியாதை இருக்கலாம், அல்லது உங்களை வச்சு இன்னமும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் தோணி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. இல்லை, நான் அந்த மாதிரி சம்பவத்துக்கு காரணம் நான் ஏன் போகலை அப்படின்னா, போகலைன்றதை உங்களை தேடி வந்திருப்பாங்க இல்லைன்னு தேடி வந்திருக்காங்க அப்படின்னா அந்த நிகழ்வு ஒரு நல்ல நிகழ்வுல சொல்றாங்க. அந்தோணிமுத்து படுகொலை செய்யப்படுறார். நான் காட்டு பகுதியில் கூடி தான் இறங்கி வாரேன். மிகப்பெரிய மலை உச்சிலேருந்து இறங்கி அடுத்த மலையில் ஏறி அடுத்து ஊர் நாட்டுக்கு வாரேன். வரது வரல நான் அப்போ வந்து பீடி குடிப்பேன். மாஞ்சோள பீடினே அங்கே சின்னசாமி பீடின்னு ஒரு பீடி இருக்கு. அது ஒரு கட்டு பீடி வச்சிருந்து தீக்குச்சி வந்து அந்த நேரம் கொஞ்சம் நமந்து அங்கே வந்து ஏற்கனவே கூலிங் டைம். மாஞ்சோளில் கூலிங்காக தான் இருக்கும் சோலைக்குள்ளே. அப்போ அதை பற்ற வச்சு பீடி குடிக்கையில் நட்டமணு பற்ற வைக்கல அந்த குச்சி பிடிச்சி வளைஞ்சி அந்த கருப்பானது கீழே விழும் பார்த்தீங்களா? அது வந்து என் கால் விரல் இடையில விழுந்துச்சு. அப்படி சுட்டி காலை உதறினேன், கடுமையாக உதறினேன். அப்போ ஒரு சிந்தனை எனக்கு என் மனசில் அந்த ஒரு செகண்ட் தோணுச்சு. அப்போ அந்தோணிமுத்தை வெட்டினாங்களா, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாரு, எவ்வளோ ரத்தம் சிந்திச்சிருப்பாரு, அவர் சிந்தி எவ்வளோ உயிர் கலந்திருப்பாரு. நம்ம இந்த வேதனையை நம்மளால் தாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த எண்ணம் சிறையில் போய் எனக்கு தோணுச்சு. சிறையில் தோன்றும். எனக்கு சிலவங்க ஃபோன் பண்ணுவாங்க, நீ இன்னாருக்கு ஃபோன் பண்ண அது பிரச்சனை அப்படி இப்படி. என் குடும்பத்துக்கு உங்களால் உதவி செய்ய முடிஞ்சீங்கன்னா ஒரு 2000-3000 அனுப்பி வைங்க, இல்லைன்னா நீங்கள் இந்த விஷயங்கள சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ நீங்கள் இடையில சொன்னீங்க நான் ஒரு ரொம்ப ஜாதி வெறியோடு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அது இப்பவும் அந்த நிலைமை இருக்கா அவங்கள அப்படி மாற்றி? நிச்சயமாக இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து பல ஊர்களுக்கு போகிறேன், எல்லா ஊருக்கும் போகிறேன். இல்லை, அது எந்த சம்பவங்கள் அப்படி மாற்றுச்சுன்னு கேட்குறேன். அப்போ வந்து இலையை பத்தியாலாம் வெட்டிட்டாங்களா, நம்மளாம் எதுக்குல இருக்கோம் அப்படின்னு பக்கத்துல இருந்து தூண்டி விடுறதுனால அந்த ஒரு வேகமும் வெறியும் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு மாயை. அவரவர் செய்த வினை அவரவருக்கு வந்து சேரும். அதாவது இன்னொன்று சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு, நீ ஒரு எளியவனை அடிச்சா உன்னை வலியவன் வந்து உன்னை அடிப்பான். அது திருக்குறள்ல இருக்கு, பைபிள்லையும் இருக்கு. ஆமாம், அதனால அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். முதல்ல நம்ம எதுலேயுமே எல்லாத்துலேயுமே நாணல் புல் மாதிரி சாஞ்சி ஆடிக்கிட்டே வளைஞ்சு கொடுத்து போனோம்னா நிச்சயமாக வெற்றி அடையலாம். அது எத்தனை பெரிய குற்றவாளி ஆகட்டும், யாராகட்டும், பேசி இன்னைக்கு சமரசம் ஆகாது எந்த கதை. உங்களால் முடியல, அவரால் முடியும், அவரால் முடியல, அவரால் முடியும், பேசலாம். அருவா ஒன்று தீர்வு கிடையாது என்னைக்கும், எந்த சமூகத்துக்கும். ஆமாம், ஆனால் நீ ஒரு போராளியாக வாழலாம், ஒரு தமிழனுக்காக வேண்டி போராளியாக வாழலாம். நம்ம தலைவர் பிரபாகரன் அவர் மாதிரி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஜாதிக்கு போராளியாக வாழ்ந்து நீங்கள் என்ன ஒன்றும் சாதிக்க முடியாது. ஜாதி ஒன்று வந்து இந்த மாதிரி கிணத்துல தான் தள்ளணும். ஜாதி காப்பாற்றாது யாரையும். இளைஞர்கள் இன்னைக்குள்ள இளைஞர்கள் அதை சிந்திச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு, நோக்கிட்டு இருக்க, பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. காப்பாற்றே செய்யாது, யாரையும் காப்பாற்றாது. அவன் குடும்பத்தை அவன் தான் பார்ப்பான். 10 நாள் உனக்கு 10,000 கொடுப்பான், 11ஆவது நாள் கொடுப்பானா டீ குடிக்க மாட்டேன். எனக்கு இந்த சம்பவம் இன்னும் மனசுக்குள்ள இருக்குங்க. டீ கடையில் போய் நின்றுருக்கேன், ஆனால் ஒரு டீ வாங்கி கொடுக்குவீங்களா அப்படின்னு. டீ கூட எனக்கு நிற்கான அப்படின்னு சொல்லி மாற்றி போய் குடித்தவங்கலாம் இருக்கிறாங்க. அவ்வளோ வேதனைப்பட்டவன். ஜெயிலுக்குள்ளே போய் அதெல்லாம் சிந்திச்சு பார்த்தேன். சமூகத்தை சார்ந்த ஆளுங்க ஜாதிக்கு அங்கே போய் நினச்சி பார்த்தேன். அங்கே நினச்சி பார்க்கும்போது தான் என்னுடைய நிலைப்பாடே மாறுது. வெளியே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்கள் 7 வருஷம் ஆகுது வெளியே வந்து. எப்போ விடுதலை ஆனீங்க நீங்கள்? இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போ பார்த்தீங்கன்னா 19ல் ரிலீஸ் பண்ணேன். அதுவும் நான் மனு ஏகப்பட்ட மனு கவர்னருக்கு கொடுத்துருக்கேன் எங்கள் மனைவியை வச்சு. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு உங்கள் வாழ்க்கை? வந்து வீட்டுக்கு வந்தேன், என் மனைவி அழகான ஒரு மஞ்சள் கலர் சட்டை எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் கலத்தி போடுங்கண்ணா. கலத்தி போட்டோம், சட்டையை போட்டு வந்தேன். அன்னைக்கு தான் போட்டேன், அதுக்கப்புறம் சட்டை போடலன்னு இது ஆங்கர்லேயே தொங்குது. ரொம்ப அழுதாங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் அழுதாங்க. ஒரு பயங்கரமான நிகழ்வு அது. ஆமாம். பசங்க வந்து பிள்ளைகள் தானே, பிள்ளைகள் அப்படி ஒரு இதை அவங்க அப்பா வந்துட்டாங்க அப்படின்னோடனே என் மனைவி ரொம்ப அழுதாங்க. அவங்களுக்கு ஒரு எவ்வளோ காலம் அது அந்த வாழ்க்கை, பயங்கரமான ஒரு வாழ்க்கை அது. ஆமாம். அப்புறம் வந்து நான் வந்து இங்கே வந்து வேலை தேடுறதுக்கு ஆரம்பிக்கேன். அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அன்னைக்கு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எல்லாரும் ஒரு மாதத்துக்கு என்ன பயங்கரமான ஒரு ஃபோக்கஸ். ஜோஸ் எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், வந்துட்டியாப்பா, சரிப்பா எனக்கு நல்லா இருப்பா, ஜோஸ் எப்படி இருக்க, நல்லா இருக்கு அப்படின்னா எல்லாம் ஒரு பயங்கரமாக இருக்காங்க. அப்போ அந்த டயத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்கு கேட்டு போகிறேன், கிடைக்கல. என்ன மாதிரியான பதில்? அடுத்த வாரம் வாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க சொல்லிதான் கேட்குறீங்களா? இல்லை உங்களுக்கு தெரியுது? தெரியும், எல்லாம் தெரியும். அதையும் இயற்கை பாருங்க, நமக்கு லாரியும் செட் ஆகலை. வந்துட்டேன். என்னடாச்சு, அவனுக்கு மீனை தூக்குனேன். மீனே என்ன ஓடிச்சு சீசனில். வேற இதுக்கப்புறம் மாட்டுக்கறி தூக்குனேன், ஓடிச்சு. மாட்டுக்கறி தூக்கல, மீன் தூக்கிட்டு இருக்கையில் கேஸ் சிலிண்டர் வண்டி ஓட்டினேன். ஓகே. அது 1 வருஷம் ஓடிச்சு. அங்கேயும் நமக்கு வந்து இந்த சிறை வாழ்க்கை அங்கேயும் போய் தோட ஆரம்பிச்சது. ஓகே. இவன்கிட்ட சம்பளம் 1 மாதம் கொடுக்கலாம், இவன் பேசிவானோ கேட்பானோங்கிற அந்த ஓனர் என்ன பண்ணார், ஏன் ஜாதிக்காரர் தான், அவருன்னு பாடிட்டார். அவருன்னு பாடினோடனே நான் ரைட் அப்படின்னு விட்டேன். மாட்டுக்கறி வியாபாரம் பார்த்தேன், அது அப்படியே போயிட்டு இருந்தது. சரி, பழைய தொழில் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க தெரியுங்களா, அவங்க கூடயே போகணும்னு பெயிண்ட் அடிக்க போனேன். பெயிண்ட் அடிக்க இடத்துல வந்து நம்மளை கொஞ்சம் வித்தியாசமான பாகுபாடு பார்த்து செயல்பட்டாங்க. ஓகே. இவனை விட்டு நம்ம தனியாக எடுத்து நடத்தினானே, தனியாக விடுபடி, அது என்ன வந்தாலும் சரி, நம்ம உழைக்க திறமை இருக்குது, வேலை பார்க்க திறமை இருக்குது, பார்ப்போம். இயற்கை நமக்கு அழகாக அருமையாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை விட்டு இன்னொரு தொழில்னு பார்ப்பேன். இப்போ என் கையில் ஒரு 6 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் ஒரு ஆள் வந்து ஒரு 6 பேருக்கு வேலை கொடுக்கணும்ல. சம்பளம் ஆனால் வந்து எவனுக்கும் பாகுபாடுலாம் கிடையாது. எனக்கு இன்னைக்கு சம்பளம் 900, அவனும் 900 தான் சம்பளம். பெட்ரோல் காசு 150, 150 ரூபா தான். கமிஷனுங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. வேண்டாம், அந்த கமிஷன் வச்சு நான் நினச்சிக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கும், அவனுக்கும் வேலை கிடைக்கும். வேலை பார்த்து அவனும் சந்தோஷமாக இருப்போம், அவனும் சந்தோஷமாக இருப்போம். அப்படியாதான் நான் வந்து பிற சமூகத்தில் கல்யாணம் முடிச்சதுனால தான் என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் நல்லா பிரகாசமாக இருக்குது. சொந்த சமூகத்தில் நான் திருமணம் முடிச்சிருந்தேன்னா நிச்சயமாக ஒன்று அவங்க என்னை விட்டு விலகி போயிருப்பாங்க, நிச்சயம் போயிருப்பாங்க. ஆமாம். இந்நேரம் நீங்கள் மாஞ்சோலையில் இருந்திருந்தீங்கன்னா சராசரி தொழில் அவங்க தொழில் டெய்லி சம்பளம் வாங்கி ஒரு சராசரி குடும்பத்து வாழ்க்கை வாழ்ந்துருக்க வேண்டிய நபர் நீங்கள். ஒரு சம்பவம் உங்களை டோட்டலாக மாற்றுது, இது பண்ணுது. இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஏற்ற இருக்கிறதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கை என்ன மாதிரி எந்த ஒரு இளைஞர்களும் எந்த ஒரு தூண்டுதல் பேர்லையும் எந்த ஒரு அரசியல் பின்னோக்கத்திலையும் லாபகாரணத்துக்கும் குடும்பத்தை விட்டு யாரும் போகக்கூடாது. நீங்கள் அப்படி போன ஆள், தான் நான் போனேன். தூண்டுதல் பேர்ல அரசியல் பின்புலத்தில் சாதிய பின்புலத்தில் எல்லாத்துலேயும் போனேன். ஆமாம், இது வந்து என்னை பொறுத்தளவில் எந்த ஒரு ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி,
கல்வியை நோக்கி பயணம் பண்ணு, உன் குடும்பத்தை நோக்கி பயணம் பண்ணு, உன் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய், உன் குடும்பத்தில் உள்ள விஷயத்தை செய். பிறருக்காக வேண்டி நீ போவதுக்கான தகுதினா பெரிய அரசியல்வாதியாக போ. அதை விட்டு ஜாதிக்காக நிச்சயம் போகாத. கடைசியாக அதான் சொல்வேன், ஜாதிங்கிறது யாருக்கும் எவனுக்கு எந்த நேரத்தையும் ஜாதி கை கொடுப்பது இல்லை. ரொம்ப நன்றிண்ணா. சரி, ரொம்ப நன்றி.